ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகா சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே பக்காவான ஒரு சைடிஷ் ரெசிபி முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆகா சமையல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 கல்பாசி, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் ஒரு சைடு வதங்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லியில சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி கலர் மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததும் இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதில் 4 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட முட்டை கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நல்லா வந்தனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஆகா சமையல் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.